6 ஏக்கர் தோட்டம் 6 ஏக்கர் தோட்டம் தெங்கு உண்டு கப்பை அது என்ன கப்பைக்கு பேர் என்ன மரச்சீனி அப்புறம் வந்து அது புடலை சாம்பார் வெள்ளரி പിന്നെ അവിടെ പൂവുണ്ട് പിച്ചിപ്പൂ മല്ലിപ്പൂ അതിൽ ഉണ്ട് പിച്ചിപ്പൂ ഉണ്ട് ഇവിടെ ഇരിക്കുന്നത് മല്ലിപ്പൂ മല്ലിപ്പൂ കാണണോ മല്ലിപ്പൂ ഇങ്ങ വെച്ചിരിക്കാ ആ വച്ചിരി വാങ്ങ കായാകല്ലേ பூவெல்லாம் இருக்கு இதுதான் இனிமேதான் அந்த காய் வரும் காய் இருக்குல்ல சின்ன காய் இருக்கும் இதான் சாம்பார் வெள்ளரி இது ஒரு காய் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ வரும் 1 கிலோ 1.5 കിലോ വരും ഞങ്ങൾ സാമ്പാറിന്റെ കായ്കറി എല്ലാം ഇങ്ങനെ നോക്കുക ശരി இப்போ இதுல வந்து பாவை அறியாவா பாவக்காய் பாவக்காய் அது இதான் போகுது இருக்கா இது இனி உரம் இட்டு தண்ணி எடுக்கும்போது கூடுதலாயிட்டு வரும் ഇതിൽ കാണും അല്ലേ അതിൽ കാണും ഇതിൽ പാവ വെച്ചിട്ടുണ്ട് ചെറിയ പൂക്കളെല്ലാം ഉണ്ട് ഇതിലേക്കും വെള്ളം കൊണ്ടുവരുന്നത് അവിടെയാ அங்கிட்டா வெள்ளம் கொண்டு இது வரப்புல வெட்டி தண்ணி விளைவாங்க இவ்வளவுதானே உங்க தோட்டம் இது அப்புறம் இது ஃபுல்லா ரோடு உண்டுலாம் அங்க வரைக்கும் இருக்குல்ல அங்க அட்டம் இல்லை மரம் காணுது അവിടെ வரண்டு பெரிய கர்ஷக விவசாயி தானே பெரிய விவசாயி அக்ரிகல் விவசாயி பெரிய விவசாயி ஆமா இப்போ மல்லிப்பூ என்னாச்சு இதுவும் இல்லை காணோம் இது காணல இப்போ மழை சீசன்ல வராது இந்த இருக்கா மழை காலத்துல மழை சீசன்ல வராது நல்ல வெயில் கிட்டணும் இப்போ தொடர்ந்து மழை பெய்து கொண்டு மல்லி வராம பாடில்லை அப்போ ഇതൊക്കെയാണ് കൃഷികൾ இதான் கൃഷி மரச்சீனி எல்லாம் வச்சிருக்குல்ல இது கடையில கொடுக்குமா இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அவர் வரும்போது இன்னும் இப்போ கூட ஒரு ஆள் வந்து போய் அவர் அங்கே மலை இருக்கு உடனே வந்து கூடு எடுத்து கொடுத்து 4 கிலோ உண்டாங்க இது தெங்கு இந்த தெங்கு வந்து மஞ்சள் கலர் இருக்குல்ல மஞ்சள் உண்டு அப்புறம் அது வந்து பச்சை கலரில் இருக்கிற இளநீர் உள்ள வந்து டேஸ்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ ஆள் வந்தால் ஏறி வெட்டி தரும் ஆள் இல்லை ஓகே வேற என்ன வச்சிருக்கு வேற இது வந்து நொங்கு இல்லையா நொங்கு பனை நொங்கு இதெல்லாம் உங்க தோட்டம் தான் ஆமாம் எல்லாம் அங்கே வரைக்கும் நம்ம தோட்டம் அப்போ ഇതൊക്കെയാണ് ஒரு செண்டு 1000 ரூபாய்க்கு போயது இப்போ 50,000 கொடுத்தாலும் கூடி 50,000 ஒரு செண்டு 1 லட்சம் கிட்டல காரில் வந்தது காரில் யாரும் வந்தது இல்லை இதெல்லாம் தோட்டம் எல்லாம் போயிருக்கா விட்டு போயிருக்கா கொடுத்துருக்கா யாரும் கொடுத்துல இல்லையா கொடுத்தா இது போல வாங்கிக்க முடியாது கொடுத்தாலே வாங்கிக்க பറ്റില്ല இப்போ இது சிறிதாயிட்டு இப்போ இது வலுதாகி வரும்போது இதே வரும் പിന്നെ இதுதான் தோட்டம் இதென்ன செடி இது வந்து அகத்தின்னு சொல்லுவாங்க அகத்தி இது வந்து என்ன ஆக்கணும் இது சாப்பிடுறதுக்கு 18% சத்து உண்டு அப்படியா ஆனா இது வந்து சாப்பிட்டா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும் இது சாப்பிட்டுட்டு வெள்ளை அடிச்சு ஆள் மறிச்சு அப்படியா வெள்ளை அடிச்சாலும் மறிச்சு போகும் இது எல்லாம் வேற மாதிரி தான் இது வந்து அவிக்கும் போது இதாகும் அப்புறம் தண்ணி அடித்தோடனே விரிஞ்சிடும் உள்ள போய் குடலெல்லாம் பருமன் ஆயிரும் இந்த மரச்சீனி இப்போ தான் பொடுங்கினது ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு போச்சு அப்படியா இங்கே கொடுக்குதா இங்கே மரச்சீனி கொடுக்கல நம்ம ஃப்ரெண்டு வந்தது வாங்கிட்டு போச்சு அப்போ இதெல்லாம் தான் இது சீனி இது வந்திருக்கு இது காய்ச்சிருக்கு சீனி அரைக்க வேணுமா புடலங்காய் வேணுமா காமிச்சா போதும் எப்படி இருக்குமா புடலங்காவா தெரியுமா
ഇല്ല തെളിയില്ല, ഒന്ന് കാണിക്കാം. ഇതാ പിച്ചിമൂട് പുതുസാ വച്ചിട്ട് ശരി. അടുത്ത് இன்னும் ஒரு 2 மாசம் കഴിഞ്ഞിട്ട് ഇതാ പൂ വന്നിരിക്കാം. പിച്ചി കാണണം. പിച്ചിപ്പൂ ഏറ്റവും പൂവാണ് പിടിങ്ങുമാ. ഇതേപോലെ പറിച്ചെടുക്കും. ഇതാ இருக்கலாம். ഇത് வந்து കളർ പൂ. കളറായിട്ടുണ്ട്, ചുവപ്പ് കളർ. ഓ ചുവപ്പ് കളറാ കാണുന്ന കളർ. വെള്ളയല്ലയാ? വെള്ളയും ഉണ്ട് കളറും ഉണ്ട്. വെള്ള കളറും ചുവപ്പ് കളറും 2 തരം പിച്ചിപ്പൂവുണ്ട്. ഇത് നിങ്ങളുടെ നാട്ടിൽ അമരക്കായെന്ന് പറയില്ലേ? വേണോ? ഇല്ല, വീട്ടിൽ കുളമ്പുക്ക് വേണോ? കറി வைக்கிறது இல்ல, சும்மா பார்க்கறதுக்கு தான். இது இப்படி தான் இருக்குமா? இப்படி தான் இருக்கும். நம்ம நீங்க சாம்பார்ல போடல கேரளாவுல, இத கட்டாக்கி இந்த அமரக்காய் தான். ஓ, இப்படி கட்டாக்கி சாம்பார்ல இடும். சாம்பார்ல போடணும். சாம்பார்ல எல்லா காய்கறியும் வெட்டி இது கூட போடும். நல்லா இருக்குமா? நல்ல ருசியா இருக்குமா? சாம்பார் நீங்க நாட்டுல சாம்பார் வைக்கல? இல்ல, அது அங்க வந்து இதுதான் காராமணின்னு சொல்லுவீல. காராமணி பயிர் வேற. அது இங்க இல்லையா? காராமணி பயிர் അവിടെ കാണും. അതെല്ലാം நான் இதாக்கி. சரி, எனக்கு தெரியும், கேரளாவில் இருக்குல்ல பயிர் போல நீளம். ஆமா ஆமா, நீளமா இருக்குல்ல. அது நல்ல நீங்க உரையிட்டு அரிஞ்சு தோரம் வைக்கும், சாம்பார் வைக்கும். இதான் புல்லு சாம்பார் வெளியில் போட்டுக்கிட்டு மழை பெய்துட்டே இருந்தனால சாம்பார் வெளியில் காணாம போயிடுது. இப்போ இதுல காய் கூட காணும். எல்லாம் புல்லா இருக்குல்ல. புல்லா இருக்கா? ചെറുതാ ഇருக்கு. അപ്പച്ചൻ്റെ ഈ ഇതെല്ലാം ചെറുതായിട്ടായിരിക്കും. അപ്പച്ചൻ്റെ ഈ മത്തങ്ങ ഇല്ലേ, വളരെ ചെറുതാ, ഉണ്ടായിട്ടേ ഉള്ളു കേട്ടോ. നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക വലുത് വല്ലതും ഉണ്ടോ. ഇപ്പൊ ഇത് ശരിയായിട്ട് നോക്കിയില്ല, അതുകൊണ്ട് കുടുങ്ങണമാ. എന്താണ് ഇത്? ഇപ്പോ ഇത് മഴ പെയ്ത കൊണ്ട് നമ്മ ഒന്നും ചെയ്തില്ല, അതുകൊണ്ട് ഫുള്ളായിട്ട്. ഇതാണ് സാമ്പാർ വെള്ളരി. സാമ്പാർ വെള്ളരി തമിഴ്നാട്ടിലെ ഏറ്റവും കൂടുതൽ സാമ്പാർ. നിങ്ങളുടെ നാട്ടിലെ ഇതാ സാമ്പാർ ആൾക്കാർ വാങ്ങിക്കൊണ്ട് സാമ്പാറിന് എടുക്കും. ഇതാണ് നമ്മൾ സാമ്പാർ വെള്ളരിയായിട്ട് ഉപയോഗിക്കേണ്ട സാധനം. സാമ്പാറിന് ഉപയോഗിക്കുന്ന സാധനമാണ് കേട്ടോ ഇത്. നല്ല ടേസ്റ്റ് ആയിരിക്കും എന്നാ പറഞ്ഞത്. ഇതും അതുപോലെ തന്നെ അമരക്കാടി പയറും നമ്മൾ ഇട്ടിട്ടില്ല. നല്ലതാണ്, സാമ്പാർ വെക്കാൻ വേണ്ടി നല്ലതാണ്. അപ്പൊ ഇതൊക്കെയാണ് ഇദ്ദേഹത്തിന്റെ തോട്ടത്തിലെ സാധനങ്ങൾ. പറഞ്ഞോളൂ. ഇതാണ് നമ്മൾ തോട്ടത്തിലുള്ള പ്രധാനപ്പെട്ട വ്യവസായിക്കുള്ള ഇത്. നല്ലതായിട്ട് മലയാളം പറയാ தெரியும். മലയാളം നമ്മൾ നേരത്തെ അവിടെ നിന്ന് പഠിച്ചു. അതാണ് വീട്ടമ്മ, വീട്ടുകാരി. അപ്പോൾ അവരും കൂടെ ചേർന്നാണ് തോട്ടം. ആമാ, സൂപ്പറായിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇത്രയാണ് ഇദ്ദേഹത്തിന്റെ തോട്ടം. ഇദ്ദേഹത്തിന്റെ ചുമ്മാ എടുക്കുന്നൊക്കെ അപ്പടി ചുമ്മാ ഒരു വീഡിയോ എടുക്കില്ലേ, അപ്പടി അതിലെ കാമിക്കും. അപ്പൊ ഇതാണ് പഠിച്ചത്. തമിഴല്ല, ഈ സിനിമയെല്ലാം പാത്ത് കൊഞ്ചം തരും. നിങ്ങളുടെ നാട്ടുകാർ ഒരുപാട് ചെന്നൈയിലുണ്ട് തമിഴ് പഠിക്കുന്നത്. അല്ല, ഞാൻ തമിഴ് സിനിമ പാക്കും. അപ്പൊ എനിക്ക് കൊഞ്ചം തമിഴ് സിംഗർ ആയിട്ടുള്ള ചെറിയ കുട്ടികളെല്ലാം തമിഴിൽ നല്ലപോലെ പാടും. സിംഗർ അവർക്ക് ചെന്നൈയിലെല്ലാം പോയി കൊഞ്ചം പഴക്കമാകൂലേ, അപ്പോൾ നല്ല തിരിയില്ലേ. അപ്പം ഇതൊക്കെയാണ് അപ്പച്ചൻ്റെ തോട്ടത്തിലെ കാര്യങ്ങൾ. നമ്മൾ ഒത്തിരി സാധനങ്ങൾ നമ്മുടെ കേരളത്തിൽ ഉപയോഗിക്കുന്ന ഒരുപാട് സാധനങ്ങൾ ഇവിടെ നിന്ന് പോകുന്ന കായ്കറി എല്ലാം കേരളത്തിലാണ് പോകുന്നത്. പറഞ്ഞു ഇതുകൊണ്ടാണ് നിങ്ങൾ ഇത് കൂടുതൽ മീൻ, കപ്പ ഇവിടെ പറഞ്ഞാൽ അതൊക്കെയാണ്. ഇത് കായ് വേണമാ? ഇല്ലില്ല, அவங்க வந்து நடிக்காங்க.